ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கருத்துடன் நம்மளை காத்த தேவன், அவரை நம்பி ஜீவிப்பதால் நமக்கு கிருபை அவர் கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர் நம்மளை நடத்துகிறது எவ்வளவு ஒரு அற்புதமான காரியம் இல்லை. இன்றைக்கும் இன்று நிமிஷம் கூட நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையினால். அற்புதமாய் நம்மளை வழி நடத்தின தேவன் ஒரு நாளும் அற்புதமாய் நம்மளை வழி நடத்துகிறார். Every day is a miracle. Every single day is a miracle. God is making miracles in our lives. Every moment. இன்னைக்கு நம்ம சுவாசிக்கிறது கூட தேவன் நம்ம கொடுத்த அந்த ஒரு ஸ்லாக்கியம் தான். What a miracle it is that today we are alive. Hallelujah. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவரை நன்றியோடு துதிப்போமா? முழு உள்ளத்தோடு நன்றியோடு அவரை பாடுவோமா? இந்த ஆராதனையின் வேளையில் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் முழு இருதயத்தோடு முழு உள்ளத்தோடு அவரை துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நீயமாய் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் பண்பணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் பண்பணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீன்றதா ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீந்ததால் சோதரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வராந்திர யாத்திரையில் என்பராம் இயேசு நம்மோடிருப்பார். இந்த வராந்திர யாத்திரையில் என்பராம் இயேசு நம்மோடிருப்பார். ஊகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம்
உள்ளம் பொங்குதையா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 அப்பா. நன்றியோடு ஏறெடுக்கிறோம் அப்பா, நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் காத்த எபினேசரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இனிமேலும் காக்க போற யெகோவா ஈரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya ஹalleluya. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. இந்த லெந்தின் காலத்தில் ஆண்டவரை பற்றி நம்ம ஒரு நாளும் நம்ம தியானிக்கும் போது, இந்த சிலுவையின் நிமித்தமாக நம்ம தியானிக்கும் போது, நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து தேவாட்டுக்குட்டி அவர். நம்மள ஒரு பாவங்களையும் அவர் நமக்காக சிலுவையில் சுமந்த தேவன். What an unconditional love we see on the cross. For everything the man has made, what an unconditional love we see on the cross. There is no love that is equivalent to what we see on the cross. அவருடைய ரத்தம் நம்மளை பாவத்தை கழுவினதாம், அவருடைய கண்ணீர் நம்மளை மெருகேற்றினது. ஒரு நாளும் அந்த when you look at the cross, and I'm sure எல்லார் வீட்லயும் you have some form of cross in your house. Every single day when you look at the cross, remember there is one God who loves you unconditionally. No matter what you have gone through in life, no matter who have rejected you, no matter what you have, no matter what instability you're going through, there is one God who loves you unconditionally. There is no purpose, there is no reason behind God's love. மனிதன் உங்களை ஒரு காரணத்தை கொண்டு உங்களை நேசிக்கலாம். ஆனா தேவனுடைய அன்புக்கு காரணமே தேவையில்லை. Just because he loves you, just because you are his child, he has done miracles in our life. ஒரு நாளும் நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம லைஃப்ல ஆண்டவர் செய்த ஒரு அற்புதத்தையும், ஒரு அற்புதமும் ஒரு நன்மையும் அவருடைய அன்பினால மாத்திரமே செய்யப்பட்டது. It is not because what we're going to give back to God. It is not because what we do for him. It is just by pure love that he has on you, that he has given so many miracles. All the goodness that God has bestowed upon us is only because of his unconditional love. இன்னைக்கு இந்த பாடலை பாடும்போது, just lift your hearts up to God and say, Lord, I recognize your unconditional love. அப்பா, உம்மை விட்டு நான் தூர விலகி போயிருக்கலாம் ஆண்டவரே. But today I recognize your unconditional love on me, O Master. And I want to come back to you, O Lord. நான் திரும்ப மண்டே நான் வந்து சேர வேணும் ஆண்டவரே. என்னை அணைத்துக் கொள்ளுங்க. ஒரு கெட்ட குமாரன் திரும்ப தன் தகப்பனிடத்தில் போனது போல, today just let's turn our hearts to God and say, God, take me back with your unconditional love. சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள். சிலுவை இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின் என் கையால் பாவங்கள் செய்தேன்.
தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின் கண்ணீரும் இரத்தமும் சிந்துகின்றார். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின் கண்ணீர் என்னை நிறைவேற்றிடும். அவர் ரத்தம் என் பாவம் கழுவிடும். அவர் கண்ணீர் என்னை நிறைவேற்றிடும். கலங்களை விளக்காக ஒளி வீசுவேன். கலங்கு ஊரே அவர் மந்தை சேர்வேன். கலங்களை விளக்காக ஒளி வீசுவேன். மந்தை சேர்ப்பேன். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள். சிலுவை நாதர் இயேசுவின். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுமா, அவருடைய பேரொளி வீசிடும் தூய கண்களால் இன்னைக்கு நம்ம காணப்பட்டிருக்கிறோம். We are seen because of his eyes. We are loved because of his heart. We are embraced because of his arms. We have miracles in our lives because he is present in our lives. Thank you Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹalleluya. நன்றியோடுமே துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya. அவருடைய நேசத்துக்கு அளவில்லையா? Every single day he loves us so unconditionally.
There is no limit for his love. வானமும் பூமியும் படைத்த தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், இன்னைக்கு உண்மையும் எங்கேயும் நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். But what do we have to give back to God? ஆண்டவர்கிட்ட நம்ம திரும்ப கொடுக்கறதுக்கு நம்ம கிட்ட என்ன இருக்கு? All we can do and all he asks for is your heart. உங்களுடைய இருதயத்தை தான் ஆண்டவர் கேட்கிறார். வேற எதுவுமே ஆண்டவர் கேட்கல. He is not asking you to do sacrifices. He is not asking you to give money. He is not asking you to provide nothing. All he asks is to spend time in his presence. அவருடைய பாதத்தில் நேரத்தை செலவிடவும் உங்களுடைய இருதயத்தை முழுமையாக ஆண்டவர் கொடுக்கும் தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். That is all he asks for. And during this period of Lent, I really want to emphasize upon, திரும்பவும் நான் ஆண்டவர்கிட்ட இந்த வாரம் முழுவதும் நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் திரும்ப சொன்ன ஒரு காரியம் வந்து என்னன்னா, there is nothing more valuable in your life to give to somebody than your time. The most valuable thing you can give to anybody is time. ஒரு 10 நிமிஷம் நீங்கள் யாராவது ஒருத்தருக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்து பாருங்க. இல்லை வந்து இன்னைக்கு ஒன்றும் இல்லை, just go do your taxes. If you go do your taxes, they charge you by the hour. எவ்வளோ நேரம் எடுத்து உங்கள் டேக்ஸ் பண்ணுறாங்களோ they charge you by the hour. They don't charge you for இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கணும்னு இல்லை. They charge you by the hour. Every single thing that you do, you're getting charged by the hour. நீங்கள் செய்கிற வேலை எடுத்து பாருங்க, you get paid by the hour. The most valuable thing you can give to God is time. ஆனால் இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் நம்மளால் are we able to give time to God? How many of us are able to say on Sunday morning, on Sunday afternoons, I'm going to give the time to God to come to church? How many of us are able to say, every single day when I wake up, the first hour I'm going to give it to God? How many of us are able to say, when I go to bed, the last hour I want to give it to God? எத்தனை பேரால இன்னைக்கு நான் வேலைக்கு தொடங்க போறேன், ஒரு வேலையை ஆரம்பிக்க போறேன்னா, how many of us are ready to give that first 5 minutes of our job to God to say, ஆண்டவரே இன்னைக்கு நாளை நான் தொடங்குறப்பா, என்னோட வேலையை நான் தொடங்குறேன் ஆண்டவரே, என் பிள்ளையை நான் ஸ்கூல்ல விடுறேன் ஆண்டவரே, என்னோட காரியங்கள் எல்லாவற்றையும் அப்பா முதல் நிமிடம் are we ready to place it in front of God and say, God, this I place in front of you. The most valuable thing I can give is time. அவர் நம்ம கிட்ட கேட்கறது வெறும் நேரத்தையும் முழு இருதயத்தையும் தான். And as we sing this song, ஒரு பியூட்டிஃபுல்லான பாட்டு, இந்த பாடலை பாடும்போது let's just take it to our hearts. Let's go back to our life and say, அப்பா உம்மை நான் நேசிக்கிறேன், அந்த நேசத்துக்கு நான் அடிப்படையாக என்னோட நேரத்தை நான் கொடுக்குறேன் என்று ஆண்டவருக்கு ஒப்பு வைப்போமா? என்னை நேசிக்கின்றாயா? கைகளை உயர்த்தி பாடுவோமா? என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. பாவத்தின் நகூரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார்,
பரிகாச சின்னமாம் சிலுவையிலே பலியானே பாவி உனக்காய். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. பரிசுத்தனா பாவி உங்களை அழைக்கிறேன், பாவம் பார பரிசுத்தனா பாவி உங்களை அழைக்கிறேன், பாவம் யாவும் சுமப்பேன் பாதம் தந்தில் இளைப்பாறவா, பரிசார சின்னமாம் சிலுவையிலே பலியானே பாவி உனக்காய். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால், வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால், தேடி ரட்சிக்கும் பிதா என்னை அனுப்பிடவே ஓடி வந்தேன் மானிடனாய், தேடி ரட்சிக்கும் பிதா என்னை அனுப்பிடவே ஓடி வந்தேன் மானிடனாய். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. கைகளை உயர்த்தி சொல்லுமா, அந்த கல்வாரியின் காட்சியை கண்ட பின்னும் அவரை நேசிக்காம இருக்க முடியுமா? அவர் நமக்கு சிந்தின ரத்தத்தை பார்த்த பின்னும் அவரை நேசிக்காம இருக்க முடியுமா? அவர் கைகளிலே பூண்ட ஆணிகளை பார்த்த போதும், அவர் கால்களிலே பூண்ட ஆணியை பார்த்த போதும், அவர் விழாவில் இருந்து வந்த ரத்தத்தை பார்த்த போதும் அவரை நேசிக்காம இருக்க முடியுமா? கைகளை உயர்த்தி என்னோடு பாடுங்க, உம்மை நேசிக்கின்றேன் அப்பா, உம்மை முழு மனதோடு உம்மை நேசிக்கிறேன்ப்பா. தேவனே அப்பா, உம்முடைய அளவில்லாத அந்த அன்பை நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு மனப்பட்டு ஒரு சபையாக கைகளை உயர்த்தி பாடுவோமா? உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான்.
பின்னும் நேசியாமல் இருப்பேனோ கல்வாரி காட்சி கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. மறுபடியும் பாடும் கைகளை உயர்த்தி. உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான், கல்வாரி காட்சி கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ கல்வாரி காட்சி கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. Hallelujah. Stotram. Lord, you're bigger than everything, oh Master. You're bigger than the universe, oh Lord. You are the maker of heaven and earth. You are the reason we are alive, oh Master. What a wonderful God we serve. He is the reason that we breathe. He is the reason that every cell in our body works today. And all the earth and all the heaven will praise Him. What a wonderful privilege God has given us to praise Him today morning. Hallelujah. These bones will sing, great are you, Lord. All the earth
wonderful God we serve. He is the reason we are alive. He is the reason that every single step that we take is in our favor. It's because of Him. It is because of who He is. That it is because of that He is loved. He loves us so much. We experience to know what a good Father He is. எவ்வளோ ஒரு நல்ல தகப்பனா ஆண்டு நமக்கு இருக்கிறார் என்று நம்ம அறிந்து கொள்ள அவருடைய அன்பும் அவருடைய சமாதானமும் அவர் வழிகளும் நமக்கு தேவை. ஒரு நாளும் அவர் நம்ம வழி நடத்தி வருகிறார். What a good Father we have. As we sing this song, I want you to go back and reminisce every goodness that God has done for you. அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்த ஒரு நன்மைகளுக்காகவும் ஒரு அற்புதத்துக்காகவும் I want you to just go back and say, thank you, Lord. I don't know what you're going through today, but if you are in the opposite of goodness, if you're going through the opposite of light, if you're going through the opposite of a miracle, today God wants to remind you that He is the same God who gave light in your life. He is the same God who gave you goodness in your life, and He is the same God who brought you out of the darkness. Let's go back and just recollect our memory to know what a good Father He is. Stories of what they think you're like, but I've heard the tender whisper of love in the dead of night, and you tell me that you're pleased and that I'm never alone. You're a good Father. It's who you are. It's who you are. It's who you are. And I'm loved by you. It's who I am. It's who I am. It's who I am. Oh, I've seen many searching for answers far and wide, but I know we're all searching for answers. Only you provide, 'cause you know just what we need before we say a word. You're a good Father. It's who you are. It's who you are. It's who you are. And I'm loved by you. It's who I am. It's who I am. It's who I am. You are perfect in all of your ways. You are perfect in all of your ways. You are perfect in all of your ways to us. You are perfect in all of your ways. You are perfect in all of your ways. You are perfect in all of your ways to us. Undeniable, I can hardly speak. Peace so unexplainable, I can hardly think as you call me. Deeper still as you call me. Deeper still as you call me. Deeper still to love, love, love. You're a good Father. It's who you are.
Lord, we are loved so unconditionally, Lord, that no matter what, we know that you're there for us, and we know that you will walk beside us. நம்முடைய உள்ள கைகளில் வரைந்து வைத்திருக்கிற தேவன். Your ways are so perfect, oh Lord, that we don't have to even think twice of doing anything when you are with us, oh Lord. Your ways are just perfect, oh Master. Your timing is perfect, oh Lord. You are perfect in all of your ways. You are perfect in all of your ways. You are perfect in all of your ways to us. Thank you, Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா. நீர் எங்கள் வாழ்க்கையில் அப்பா நடத்திருக்க ஒரு நன்மைகளையும் today we recollect your master and we say thank you Lord. We say thank you Jesus because you have done only goodness in our lives, oh master. உம்முடைய பாதத்தில் அப்பா உம்முடைய அளவற்ற அன்பை நாங்கள் நேசிக்கும் போது how can we even describe what a beautiful God we serve? How can we even describe his unconditional love? நம்ம அடுத்து பாட போகிறது ஒரு மலையாள பாடல். This song I recently got introduced to. என்னோட ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு பிரதர் ஒருத்தர், அவர் மலையாளி, இஸ் a Christian. We were just talking about all the goodness that God has done in our lives. நாங்கள் ஒரு நாள் ஒரு ஈவினிங் வந்து we were driving back to the hotel from the office. நாங்கள் ரெண்டு பேரும் வந்து we just realized that what a blessing today that we even have this job. Even in அந்த நேரம் எங்களுக்கு இருந்த அந்த வேலை கூட ஆண்டவர் எவ்வளோ கொடுத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியமாக நாங்கள் அதை நினச்சி நாங்கள் சொல்லி we both were thanking God. We were saying அவருடைய அன்புனால தான் இன்னைக்கு நாங்கள் நிர்மூலமாகாமல் இருக்கோம். nothing else. வேற ஒன்றுமே கிடையாது. அவருடைய அன்பு இருக்கிறனால தான் அவருடைய கிருபை நமக்கு இருக்கு. அவரோட அன்பு நமக்கு இருக்கிறதுனால தான் அவரோட தயவு நம்மக்கிட்ட இருக்கு. He is a merciful God, but he is a much more bigger loving God. And as we sing this song, it's a beautiful song. அந்த சாங்கோட அர்த்தம் என்னன்னா, அவருடைய அன்பை வர்ணிக்க வார்த்தைகள் இல்லையா. There is no words to describe the love of God. எவ்வளோ துதிச்சாலும் அவர் நம்ம மேலே வைத்திருக்க அன்புக்கு அது that is never enough. There is the amount of praise and worship we give for his love is never enough. தெய்வ ஸ்நேகம் வர்ணிச்சிடா வாக்குகள் போரா. ஸ்நேகம் வர்ணிச்சிடா வாக்குகள்
രക്ഷിക്കുന്ന സ്നേഹമൊത്താൽ എത്ര സ്തുതിച്ചാലും മതി വരുമോ ദൈവസ്നേഹം വർണ്ണിച്ചിടാൻ വാക്കുകൾ പോരാ നന്ദി ചൊല്ലി തീർക്കുവാനേ ജീവിതം പോരാ ദൈവസ്നേഹം വർണ്ണിച്ചിടാൻ വാക്കുകൾ പോരാ നന്ദി ചൊല്ലി തീർക്കുവാനേ ജീവിതം പോരാ. ഹല്ലേലൂയ. அவருடைய அன்பை வர்ணிக்கிறதுக்கு வார்த்தை இல்லை. There's a in the beauty of this song is எவ்வளோ சொத்து இருந்தாலும் எவ்வளோ சம்பத்து இருந்தாலும் எவ்வளோ மண்ணில் நமக்கு எவ்வளோ ஒரு சௌபாகியத்தோடு நம்ம வாழ்ந்தாலும் நம்முடைய ஆத்மம் நஷ்டப்பட்டு போனால் what is the point? What is the point? No matter how prosper you are, எவ்வளோ உங்களுக்கு வந்து எத்தனை வீடுகள் இருந்தாலும் எவ்வளோ பணம் இருந்தாலும், even if you have everything that the world says to call you successful, if your soul is not saved, what is the point? And today, during the season of Lent, I really want to bring this up to you. The most important thing is your soul to be saved. ஆத்ம நஷ்டமா போச்சுனா there is nothing that can save you. Just lift your hearts up to God and say, Lord, I bring myself back to you, Lord. I bring myself as a lost sheep. I want to come back to you, Lord. மண்டே திரும்ப வந்து உம்முடைய நேசத்தையும் உம்முடைய அளவில்லாத அன்பையும் திரும்ப நான் ருசிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. I may have walked far away from you, Lord. But today I recognize the love and the blood that was shed on the cross. And we come back to you, Lord. Thank you, Jesus. ஒரே ஒரு முறை திரும்பவும் அந்த முதலாம் சரணத்தை பாடுவோமா? நம்முடைய ஆத்மம் வீணா போச்சுன்னா அதில் எந்த பலனும் இல்லை. As we sing this, just lift your heart up, lift your soul up to God and say, I may have walked away from you, Lord, but today I want to come back to you. സ്വന്തമായൊന്നുമില്ല സർവ്വത്തും നിൻ ധ്യാനം സ്വസ്ഥമായി ഉറങ്ങിടാൻ സമ്പത്തിൽ മയങ്ങാതെ മണ്ണിൽ സൗഭാഗ്യം നേടാനായാലും ആത്മനഷ്ടമായാൽ ബലമെവിടെ ദൈവസ്നേഹം വർണ്ണിച്ചിടാൻ വാക്കുകൾ പോരാ നന്ദി ചൊല്ലി തീർക്കുവാനേ ജീവിതം പോരാ കഷ്ടപ്പാടിൻ കാലങ്ങളിൽ രക്ഷിക്കുന്ന സ്നേഹമൊത്താൽ എത്ര സ്തുതിച്ചാലും മതി വരുമോ ദൈവസ്നേഹം വർണ്ണിച്ചിടാൻ വാക്കുകൾ പോരാ നന്ദി ചൊല്ലി തീർക്കുവാനേ ജീവിതം പോരാ. ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிறல தகப்பனே. அப்பா, இது இந்த மதிய வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. Lord, we present our heart, our soul and the entire church unto your Master. During the season of Lent, O Lord, we bring ourselves back to you. We may have walked far away from you, O Lord, but we want to bring ourselves back to you as oneness, as one church, as one family, O Lord, to grow deeper in the faith, to know you,
to learn more about you, to value your love, and to give more of our time at your presence, O Master. During this season of Lent, O Lord, we present ourselves, we give more of our time to you, O Lord, to recognize the amazing love that you have for us, O Master. இந்த ஆராதனை முழுவதும் அப்பா உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையை கொண்டுகிற பாஸ்டர் அப்பா உம்முடைய பாதத்தண்டை வைக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தை எங்களை மனதில் ஆழமாய் பதிய நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. வந்திருக்கிற ஒருத்தரையும் பேர் பேராய் தனித்தனையை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்தும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.